Hello guys, இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளான முறையில் chicken pink sauce pasta எப்படி சிம்பிளா ரெடி பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் செஃப் அன்பு. வெல்கம் டு செஃப் அன்பு குக்கிங் சேனல். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் என்ன பொருட்கள் சேர்க்கறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த chicken pink sauce pasta எப்படி சிம்பிளா ரெடி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். இந்த பிங்க் சாஸ் பாஸ்தா அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து பாஸ்தா சாப்பிடக்கூடிய எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பாஸ்தா அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தான் இன்றைக்கி எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மிதமான சூட்டில் இருக்க ஃப்ரை பண்ணல தேவைக்கேற்ப வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, வெங்காயம், ஃபஸ்ட்டு பூண்டை வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வந்து சாத்தே பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ மரினரா சாஸ் அதை தேவைக்கேற்ப இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெசமல் சாஸ் அல்லது குக்கிங் க்ரீம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பெசமல் சாஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ராமா குக்கிங் க்ரீம் தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எதிர்பார்க்குற அந்த பிங்க் சாஸ் வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து சீசனிங் வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மேகி பவுடர், உப்பு, மிளகுத்தூள், ட்ரை ஒர்க்னு சேர்த்து நல்லா வந்து சாத்தே பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவைக்கேற்ப சீஸை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அமுல் கிரேட் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட லைட்டாக மசரோலா சீஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீஸ் வந்து சாஸோடு சேர்ந்து குக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மெல்ட் ஆயிரும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிங்கர் சிக்கன் வந்து நான் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பெண்ணை பாஸ்தா வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தேவைக்கேற்ப ஒரு போர்ஷனுக்கு ஏற்ப நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பாஸ்தா வந்து ஃபேவரட்டாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு அல்லது ஸ்ட்ரிம்ஸு இல்லை உங்களுக்கு எந்த மீட் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசில் எல்லாம் வந்து வச்சுருக்கேன், அதே மாதிரி லைட்டாக பார்மசன் சீஸ் வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டான பிங்க் சாஸ் சிக்கன் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி பயனுள்ள சமையல் குறிப்பில் ஹோட்டல் தகவல் தெரிஞ்சுக்க மறந்துடாமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.